இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய முக்கிய செய்திகள். தேர்தல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் வில்லியனூர் பகுதிகளில் நேற்று கொடி அணிவகுப்பு நடத்தினர். புதுவையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி வாக்கு இயந்திரங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வஉசி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு தேர்தல் துறையின் உத்தரவின்படி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி அளவில் பிரச்சாரம் முடிவடைவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை உறுதி செய்யும் விதமாக தேர்தல் துறையின் விதிமுறைகளை மீறி பிரச்சாரம் நடைபெறுகிறதா எனவும் தேர்தல் நேரத்தில் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடைபெறாத வண்ணம் ஆங்காங்கே காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதேபோன்று வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதியில் வில்லியனூர் சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் முன்னிலையில் நடைபெற்ற காவல்துறை கொடி அணிவகுப்பில் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் வில்லியனூர் காவல் நிலைய காவலர்கள், தேர்தல் பாதுகாப்பு படை வீரர்கள் 100க்கும் மேற்பட்டோர் எம்ஜிஆர் சிலை அருகிலிருந்து புறப்பட்டு முக்கிய சாலைகள் வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. புதுவை பிராந்திய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தாகூர் கலைக்கல்லூரி, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி, மகளிர் பொறியியல் கல்லூரி வளாகங்களில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்பட்டிருந்தது. வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னிலையில் இன்று காலை பாதுகாப்பு அறை சீல் திறக்கப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கட்டுப்பாட்டு கருவிகள் பிரிக்கப்பட்டது. அதன் பிறகு காலை 10 மணிக்கு இயந்திரங்கள் தொகுதி வாரியாக வாக்குச்சாவடிகளுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. இயந்திரங்களை கொண்டு செல்லும் அனைத்து வாகனங்களிலும் GPS வசதி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இயந்திரங்களுடன் வாக்குப்பதிவுக்கு தேவையான மை, எழுது பொருட்கள் உட்பட தேவையான பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் 30 தொகுதிகளுக்கு 1099 வாக்கு இயந்திரம், 1099 கட்டுப்பாட்டு கருவிகள், 1099 VVPAT மிஷின்கள் வாக்குப்பதிவிற்கு பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமன்றி அவசர சூழ்நிலையை எதிர்கொள்ள 364 வாக்கு இயந்திரம், 364 கட்டுப்பாட்டு இயந்திரம், 459 VVPAT இயந்திரம் ஆகியவை கையிருப்பில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடிகள் அனைத்திலும் துணை ராணுவத்தினர், போலீசார், தேர்தல் பணி அதிகாரிகள் பணிக்கு வந்திருந்தனர். 24 மணி நேரம் பாதுகாப்பு அறை கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் வீடியோவும் பதிவு செய்யப்படும். புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 5.03 லட்சம் பெண்களும் 4.4 லட்சம் ஆண்களும் மொத்தமாக 9,50,311 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் தேர்தல் துறை அதிகாரிகள் பல்வேறு புதுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி மிஷன் வீதி பகுதியில் உள்ள வஉசி அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையம் கல்யாண நிகழ்ச்சியை ஒத்த வகையில் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி நுழைவு வாயிலில் வாழைத்தார் கட்டி அழகிய பந்தல் மற்றும் மேடை அமைக்கப்பட்டு விழா கோலத்தில் மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் ஆர்வத்துடன் இதில் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு தனித்துவமாக வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த மையம் பிங்க் பூத்தாக மாற்றப்பட்டுள்ளது. அதாவது முழுவதும் பெண்கள் மட்டுமே பணிபுரியும் வாக்குச்சாவடியாக இது அமைக்கப்பட்டுள்ளதுடன் பெண்கள் வாக்காளர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரமான சூழலை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரியில் நாளை சட்டசபை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் புதுச்சேரியில் 78 பறக்கும் படைகள், 40 நிலையான கண்காணிப்பு குழுக்கள், 50 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அண்டை மாநில எல்லைப் பகுதிகளில் 35 இடங்களில் சோதனை சாவடி அமைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். கடைசி 72 மணி நேரத்தில் தீவிர கண்காணிப்புக்காக 36 கூடுதல் பறக்கும் படைகளும் புதிதாக 30 இருசக்கர வாகன பறக்கும் படைகளும் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாக்குப்பதிவு பணியில் 4116 அரசு துறை ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பதட்டமான வாக்குச்சாவடிகள் உள்ள 137 இடங்களில் 155 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலான நிலையில் இருந்து தற்போது வரை தேர்தல் பறக்கும் படையால் 69.99 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் 61.38 லட்சம் மதுபானங்கள், 6.71 கோடி தங்கம், வெள்ளி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். 20 லட்சம் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக 38 வழக்கும், கலால் விதி மீறியதாக 7 வழக்கும் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தங்க
தங்கம் 1 கிராம் 14,100 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,12,800 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.